கார்லி கெட்ஸ் இட். கார்லிக்கு கிடைச்சிருக்கு. You know how fiercely I believe that every dream starts small and nothing moves forward until you do. நான் ரொம்ப பயங்கரமா நான் நம்புறேன். எதை நம்புறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கனவுகளும் சின்னதா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அது நீ நம்ம அது அது அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகாம அந்த கனவுகள் விரிவடைகிறது இல்ல, கனவுகள் மூவ் ஆகிறது இல்ல. ஜஸ்ட் ரீட் அபவுட் ஃபார்மர் ஹெச்பி சீஃப் கார்லி ஃபியோரினா. ஹெச்பியினுடைய சீஃப் பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி நீங்கள் படிங்க. ஹி ஹாஸ் எ நியூ மெமோயர் அவுட் கால்ட் டஃப் சாய்ஸஸ். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு, மெமோயர் கட்டுரை. அந்த டைட்டில் என்னன்னா டஃப் சாய்ஸஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். ஆக்சுவலி டிட் எ குயிக் ஸ்டிண்ட் ஆஸ் எ டைபிஸ்ட் அட் ஹியூலட் பேக்கார்ட் அட் த பிகினிங் ஆஃப் ஹர் கேரியர். அவங்க ஹியூலட் பேக்கார்டில் டைப்பிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆல்வேஸ் வாண்டட் டு பி கிரேட் அண்ட் ஸ்டூட் ஃபார் எக்ஸலன்ஸ். ஆனால் எப்போவுமே என்ன பண்ணாங்க, நீங்கள் எந்த வேலையை பண்ணாலும் சூப்பராக இருக்கணும், நம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. எ கை இன் எ கார் வித் எ லைசன்ஸ் பிளேட் தட் செட் வி பெஸ்ட் ட்ரோ மீ டுடே ஆஸ் ஐ ட்ரோ மை கிட்ஸ் டு ஸ்கூல். மை கெஸ் இஸ் he stands for the same thing. ஒரு கை எழுதியிருந்தாரு, வி பெஸ்ட், என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி கொண்டு போய் சேர்த்தனோ அதே மாதிரி நான் மற்றவங்களையும் கொண்டு போய் சேர்த்தனேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். அந்த மாதிரி ஒன் ஆஃப் அவர் பிக் இன்சைட்ஸ் இந்த கார்லியினுடைய இன்சைட்ஸ் என்னன்னா, டோன்ட் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் ஜாப், ஃபோக்கஸ் ஆன் டூயிங் த பெஸ்ட் வித் த ஜாப் யூ ஹேவ். அடுத்த வேலை என்னன்னு யோசிக்கிட்டே இருக்காதீங்க. அதுக்கு பதிலாக இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறதுன்னு யோசிங்க. லேர்ன் எவ்ரி திங் யூ கேன் ஃப்ரம் வித் த ஜாப் யூ ஹேவ். உங்ககிட்ட இருக்கிற ஜாபின் மூலமாக நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. லேர்ன் எவ்ரி திங் யூ கேன் ஃப்ரம் எவ்ரி ஒன் யூ கேன். என்னென்ன கற்றுக்க முடியும், யாரை பார்த்தாலும் என்னென்ன அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க முடியுமோ அதை கற்றுங்க. ஃபோக்கஸ் ஆன் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் ஜாப். ஒரு வேலையை இன்னும் எப்படியெல்லாம் பண்ண முடியுன்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவ்ரி ஒன் யூ கேன், நாட் த லிமிட்டேஷன்ஸ். அதை எப்படி இன்னும் சீக்கிரமாக முடிக்கலாம், இல்லை எப்படி அதை அவாய்ட் பண்ணலான்னு யோசிக்காதீங்க. could I suggest that we read that advice a few times to really integrate it. இதை திரும்ப ஒரு 4-5 முறை படிங்க. அதை நமக்குள்ளார வர்ற வரைக்கும் ப்ளீஸ் படிங்க அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் இட்ஸ் குட், ஏன்னா அது மிக மிக நல்ல விஷயம். நோ, ஆக்சுவலி இட்ஸ் சூப்பர். நல்ல விஷயம் சொல்றது கூட இல்லை, அது சூப்பர்னு சொல்லணும். so easy to tell everyone around you that you will be the best in class when you get the position you have been aching for. ரொம்ப ஈஸி. நீங்க யாரை பார்த்தாலும், நீ என்ன பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நீ தான் சூட்டபிளான பர்சன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. so easy to say you will innovate or rise or the bar step up to remarkable ones you receive the title you have aimed at. நீங்க பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லலாம், நீங்க கண்டிப்பா இன்னோவேட் பண்ணுவீங்க, ரைஸ் த பார் ஆர் ஸ்டெப் அப். நீங்க எதை தடன்னு நினைக்கிறீங்களோ அதை தூக்கிடுவீங்க, இல்லை ஒரு படியில் ஏறி வருவீங்க. எப்போ நீங்க எதை நினைச்சாலும் சரி, நீ ஒரு எய்ம் வைக்கணும். முதல்ல எய்ம் வச்சு அதை நோக்கி நீங்க ஸ்ட்ரைவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மேலே வரலாம். ஸோ ஈஸி டு அட்வர்டைஸ் தட் யூ வில் பி அன் ஏ பிளேயர் வென் யூ கெட் டு வேர் யூ ஆர் கோயிங். நீ கண்டிப்பா அடிச்சு சொல்லிடலாம் என்னன்னு, நீ இந்த மாதிரியான பிளேயரா நீ வருவ அப்படின்றத நீ சொல்லிடலாம். எப்போ அவன் நான் இப்படித்தான் வரணுன்றத தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தானா. பட் வி கெட் வாட் வி கிவ். இதெல்லாம் சொல்றது மூலமா நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு வரும். நாட் லேட்டர் பட் நவ். இன்னைக்கு என்ன நம்ம கொடுக்கறோமோ அது நாளைக்கு வரும். அண்ட் இஃப் நாட் நவ் தென் வென். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால எது பெஸ்டா கொடுக்க முடியுமோ, இப்போ இந்த மொமெண்ட்ல என்ன கொடுக்க முடியுமோ, நம்ம கிட்ட இருக்கிற வேலையில என்ன கொடுக்க முடியும், பெஸ்டா என்ன பண்ண முடியும், அதை பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு அதே மாதிரி நடக்கும். தேங்க்யூ.